இங்கே வந்து இப்போ கார்த்திகை தீபத்துக்கு எப்போவுமே நாங்கள் தான் உபேதாரு. இங்கே ஃபுல்லாக அர்ச்சனை நடக்கும், தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில் மலை மேலே ஏற்றுற மாதிரி இங்கே கோபுரத்தில் எல்லாம் ஏற்றுவாங்க. எல்லா வருஷமும் நல்லா தான் ஏற்பாடு நடக்கும். இந்த வருஷம் முன்னாடியோட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாமே ப்ராசஸாக இருக்குது. போன வருஷம் கொஞ்சம் ப்ராசஸ் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கச்ச இந்த வருஷம் கரெக்டாக ப்ராசஸ். பக்தர்கள் வரி எப்படி இருக்கு? பக்தர்கள் வழி முருகர்னாலே எல்லாரும் இது, அதுவும் கார்த்திகை தீபத்துக்கு சொல்லவே வேணாம். தமிழ் கடவுளே முருகர் தான் சொல்லணும். மின் விளக்குகள் வச்சிருக்காங்க, அது வந்து நம்ம அகல் விளக்கு வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அகல் விளக்கு வைக்கிறது தான் நல்லா இருக்கும். ஆனால் இதுவும் பண்ணியிருக்காங்க, அதுவும் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் அண்ட் ஏன்ஷியன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சார், தீபத்தை நீங்கள் கோயிலுக்கு வந்துருக்கீங்க வடபழனி, எப்படி இருக்குங்க? அப்போ சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு? என்னென்ன ஏற்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? சாமி தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு. கொடிமரத்துக்கு தீபமும் காமிச்சாங்க. அண்ட் நாங்கள் அபிஷேகத்துக்கே வந்துட்டோம். அபிஷேகம் பார்த்துட்டு கொடிமரத்தையும் பார்த்துட்டு இப்போ இங்கே வந்து விளக்கு எல்லாம் ஏற்றுற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்களும் விளக்கு ஏற்றி எல்லாருக்கும் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டுருக்கோம். தீபத்தன்னைக்கு இங்கே வடபழனியில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பல வருஷமாக இங்கே வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப கவர்ந்து எதுவும் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுள்னால் முருகர் கடவுள் தான். ஸோ வந்து எல்லா விசேஷங்களுக்கும் நாங்கள் வடபழனி வந்துடுவோம் கண்டிப்பாக. ஸோ தீபத்தன்னைக்கு வர்றது கார்த்திகை மாதம், அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவே ஒரு சிறப்பு தான். அதிகமாயிட்டே தான் இருக்குது, பக்தர்கள் வருகை அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் தீபம் எப்படி இருக்குது வடபழனியில், பக்தர்கள் வருகை எப்படி இருக்குது? உங்களை நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு? இந்த மழை நேரத்தில் இவ்வளோ மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது இயற்கை வந்து கடவுள் அருள்னால நல்ல நமக்கு பிரபஞ்சம் நல்ல ஒரு நிலையினால மழையை நிப்பாட்டி தீபத்தை அற்புதமான முறையில் ஏற்றுறதுக்கு அருள் புரிஞ்சிருக்கு. எப்பவும் ஏற்றி சீர சிறப்பாக இருக்கிறத விட இது மிக மிக ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ரொம்ப அமைதியாகவும் கிடைச்சிது. இப்படி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மழையில் வந்து இந்த தீபம் வந்து ஏற்ற முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ சிறப்பாக ஏற்றி நல்லபடியாக நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. இயற்கை வந்து தீபத்தை நல்லபடியாக சிறப்பிக்க வேணுங்கிறதுக்காக பிரபஞ்சம் நல்ல மழையை நிப்பாட்டி மக்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 108 அகல் விளக்கு குத்து விளக்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அகல் விளக்கு வந்து மின் விளக்குல வச்சிருக்காங்க. இது அகல் விளக்கா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஆமா, பிரபஞ்சத்தோட ஒளி வந்து அந்த எண்ணெயில பட்டு பிரகாசிக்கும் போது அந்த நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அருமையான முறையில் பிரகாசின்னு அப்பையிலேருந்து அந்த பாரம்பரியமாக வந்து மாற்றி ஏற்றி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நல்லா இருக்கு. இதுதான் முதல் தடவை நாங்கள் வடபழனி முருகன் கோயில் வரோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட். வந்தது கிடையாது. ஸோ சென்னைக்கு ரீசெண்டாக தான் வந்தோம். ஆமாம், ரொம்ப ஃபேமஸான கோயில்னு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் கார்த்திகையில் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. இது நாங்கள் வந்து மதுரையிலேருந்து ஆக்சுவலி வரோம். வடபழனி கோயில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சென்னையில் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். அது கார்த்திகை அன்னைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். நல்லா அழகா இருக்கு கோயில். கண்டிப்பா ஆமா, கண்டிப்பா அழகா இருக்கு. ரொம்ப அப்படியே என்ன சொல்ல ஆர்கனைஸ்டா அதான் ஏத்துறதுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அங்க உள்ள சாமிக்கும் ரொம்ப அழகா எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க. இல்ல, ஃப்ரீயா தான். ஆமா ஆமா. இல்ல, நாங்க தான் வந்தோம். நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? தீபத்தன்னைக்கு இங்க என்ன ஸ்பெஷல் நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலாக நான் சென்னை வேலைச்சேரின்னு வரேன். பேர் கோபி. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். எனக்கு 25 நாள்லேருந்து நான் அங்கே வந்துட்டு தான் இருக்கேன். எப்போ நான் வந்து முருகனை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தீபத்துக்கு, கார்த்திகை தீபத்துக்கு இத்தனை வருஷத்துல இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்திருக்கு. ஒரு நாள் இருந்தால் தான் வருவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் அவர் அருளால் அவர் வந்து பார்த்துருக்கேன். அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு. 3 நாள் தான் இப்போ நான் வீடு கட்டியிருக்கேன். 3 நாள் தான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கேன்.
ஓகே, இந்த விளக்கு எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, மின் விளக்கு வச்சு, ஆமாம் ஆமாம். அது வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்ல அகல் விளக்கு இருந்தா இல்லை இல்லை, இது நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே நல்லதாக இருக்குது. ஏன்னா அகல் விளக்கு இருக்கலாம், ஆனால் நம்ம ப்ரொசீஜர் படி அகல் விளக்கு தான் ஏற்றுவோம். ஏன் இந்த மாதிரி இருந்துச்சு, இது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், செக்யூரிட்டியாகவும் இருக்கும். அகல் விளக்கு இன்கேஸ் ஒன்று 1-2 கீழே வந்தால் கூட டேமேஜ் ஆகும். இது பார்க்கவும் கண்ணுக்கு நல்லா அழகாகவும் இருக்குது, நல்லா இருக்கு. நல்ல ஒரு என்வரன்மெண்ட்டாகவும் இருக்குது, நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, சாமி கும்பிட்டு வந்துட்டீங்களா, எப்படி இருந்தது இந்த தரிசனம்? வடபழனி முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுளாக வணங்கிட்டு இருக்கோம். இந்த தீப அன்றைக்கு எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் முருகனை பார்த்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலை போக முடியாதனாலும் முருகனை பார்த்ததே திருவண்ணாமலையிலேருந்து வழிபட்டதுக்கு ஒரு சமமாக இருக்குது. தீபங்கள் எல்லாம் பார்த்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. வடபழனி முருகன் அருள் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்க சென்னை தானே? நாங்கள் சென்னை வேளச்சேரியிலேருந்து வரோம். வேளச்சேரியிலேருந்து வரோம். எவ்வளவு அடிக்கடி வருவீங்களா? நாங்கள் ஒரு சென்னை வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸுமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆமாம். என்ன டிஃபரெண்ட் இருக்கு அந்த தரிசனம்ல ஒரு தீபத்துக்கு வரும்போது? ஸோ நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு டிசிஷன் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் மேலே தான் போயிட்டு இருக்கோமே தவிர கீழே எதுவும் வரல. ஸோ அந்த அளவுக்கு முருகன் நம்மளை நல்லபடியாக வச்சிருக்காரு. அம்மா, நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க தீபத்தன்னைக்கு, எப்படி இருந்தது தரிசனம்? இங்க வந்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? உங்களை ரொம்ப இந்த தீபத்தன்னைக்கு உங்களுக்கு இங்க பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கு? இந்த விளக்குலாம் ரொம்ப இது பண்ணுறாங்க சார். ரொம்ப விளக்கு பூஜை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மழையிலையும் அதே பொருட்படுத்தாத ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருவருடைய அருள் எல்லாருமே நல்லா இருக்கணும். கிருத்திகை ஆனால் நான் மாதம் நாங்கள் வருவோம் சார். வடபழனிக்கு ரொம்ப வருஷமாக ஒரு 5 காலத்துலேருந்தே நாங்கள் வருது. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். பார்க்கலாம் விளக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா வச்சிருக்காங்கல்ல, ஆமாம் அது சார். வந்து ஓகேன்றீங்களா இல்ல அகல் விளக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மின் விளக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப அகல் விளக்கு வச்சிருந்தா நல்லா இருக்கும். அகல் விளக்கு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன ஸ்பெஷலா நினைக்கிறீங்க? இதுல அகல் விளக்கு இல்லைங்களா? அந்த ஐதீகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பாரம்பரியம். ஆமா, பாரம்பரிய இது வந்து ஐதீகம் வந்து அகல் விளக்கு தான். நமக்கு மின் விளக்கு வந்து இப்போ வந்தது தான். இதே அகல் விளக்கு வச்சிருந்தா கோயில்ல இன்னும் நல்லா இருந்திருக்கும், சிறப்பா இருந்திருக்கும். அது இல்லாத 108 விளக்கு வந்து பொதுமக்களை ஏத்த வைக்கிறது பெரிய விஷயம். மற்ற கோயில்ல வந்து எங்கேயுமே இது பண்ண மாட்டாங்க. நம்ம வடபழனி முருகன் கோயில்ல வந்து 108 விளக்கு வச்சு எல்லா மக்கள்களை எல்லாத்தையும் ஏத்த விடுறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இதுக்கு என்ன சார்ஜ் இருக்கு சார்? இல்ல, இது சார்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பொது தரிசனம் தான். நம்ம வந்து இதாக ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஆமா, வடபழனி கோயில்ல எப்பயுமே விசேஷமா தான் இருக்கும். ஓகே, நீங்க எவ்வளவு வருஷமா வரீங்க? நாங்கள் அப்பா இதுலேருந்து வரோங்க சார். அப்பா இதுலேருந்தே வரோம். அப்போ வந்து ஒருத்தர் குழந்தையே இல்லை. அப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டல் பிரார்த்தனை பண்ணாங்க. ஆனால் உண்மையாகவே பால் அபிஷேகம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பையன் குழந்தை. அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க சார். அவங்களுக்கு பண்ணாங்க. உடனே அவருக்கு குழந்தை பொண்ணு. இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. வடபழனி முருகரை ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதனால அப்பத்துலேருந்தே வரது எல்லா விசேஷமும் இங்கே ஸ்பெஷல் தான். சஷ்டியிலேருந்து ஆரம்பித்து பங்குனி உத்திரம், அப்புறம் வைகாசி விசாகம் எல்லாமே விசேஷம் தான் சார். கார்த்திகை தீபத்தன்னைக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நாங்கள் நிறைய வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பெரிய கார்த்திகையில தீபத்தை ஏற்றும் போது ரொம்ப சந்தோஷம். இந்த அகல் விளக்கு இல்லாம மின் விளக்கு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. சோ அதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்ல அது வந்து அகல் விளக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மெயின்டைன் பண்றது கஷ்டம் சார். இதுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும், அழகாவும் இருக்கும். இவ்வளோ விளக்கு அகல் வச்சு ஏற்றுறதுக்கு இது சேஃப்டி, அதுக்காக பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அழகா இருக்கு. ஓகே, இந்த 108 குத்து விளக்கு இருக்கு இல்லையா, இது வந்து கட்டணம் செலுத்தி பார்க்குற மாதிரி இருக்கா, பண்ற மாதிரி இருக்கா இல்ல வந்து ஃப்ரீ தரிசனம் தான்? அப்படிலாம் கிடையாது, ஃப்ரீ தர்ஷன் தான். ஓகே, வேற என்ன சிறப்பா நீங்க வந்து வடபழனியில பாக்குறீங்க? கோயிலே சிறப்பு தான், எல்லாமே சிறப்பு தான், ஒன்றும் ஸ்பெஷல். மக்கள் வருகை எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு கூட்டம் மழைனால கொஞ்சம் கம்மி, பட் மற்றபடி முருகரா டெய்லியே தினமே கூட்டம் தான். எப்பயுமே கூட்டம். நான் இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டம். ஆமா, செவ்வாய்க்கிழமைலாம் ரொம்ப அது முடியே இருக்கும், லைன் இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கு முருகர் கோயில். ஆமா,